ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போகிற வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 அனிமே வில்லன்ஸ், 2 ஹீரோ இல்லைனா ஆன்டி ஹீரோ, அந்த லிஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு வரும். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th பிளேஸில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஷுகாக்குக்கு வந்து ஒரு ஜிஞ்சிரிக்கையாக மாற்றிட்டாங்க, ஒன் டைல்டு பீஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஓன் வில்லேஜ் பீப்புளே வந்து அவனை வந்து ஒரு பயந்து வெறுத்து வந்து அவனை ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை இறந்து போயிட்டதுனால அவன் அம்மாவோட பாசம் யாருமே இப்போ வந்து அவனை வந்து கண்டுகிட்ருக்கவே மாட்டாங்க. அவன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்து யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவன் வாழ்ந்தாங்கிறதுக்கு எந்த சாட்சியுமே இல்லாத மாதிரி வந்து இருக்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து அவன் கொலை பண்ணுறது மூலயமா அவனோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து அவனால் ப்ரூவ் பண்ண முடியும், நானும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஜூனியன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொனஹாவில் வந்து ஆப்போனன்ட்ஸை வந்து இறக்கமே இல்லாமல் வந்து ப்ரூட்டலாக வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பான், போட்டு புரட்டி எடுத்துருப்பா, எல்லாரையும் சாகிற அளவுக்கு இது அட்டாக் பண்ணியிருந்திருப்பான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவன் ஜூனியன் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தோன்னா கொனஹாவை வந்து இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அலாங் சைடு வித்து உரோச்சிமாரு அதோட அவனோட ஃபோர்ஸஸ் கூட. காரை வந்து எப்போ வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நருட்டோ வந்து அவனோட லோன்லினஸை புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவனை அந்த டிஃபீட் பண்ணதுனாலையும் அவன் சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. காரா வந்து அப்போ என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா நருட்டோவும் நம்மள மாதிரியான சேமான ஒரு பெயினை தான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கான். பட் அவன் நம்ம சூஸ் பண்ண மாதிரி அந்த ரிவெஞ்சை சூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட அந்த ரெகக்னிஷனை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்திருப்பான் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பான் காரா. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காராவோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவனை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறது, பவர் கெயின் பண்ணணும், அவன் பிடிச்ச மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த ஆன்டி ஹீரோ இல்லைனா ஹீரோ ஃபேஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பயங்கர நல்லவனாக மாறிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் 5th காசிக்காக மாறுவான். அவனோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அவன் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்கு பாடுபடுவான். 4th கிரேட் நிஞ்சா வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோலே வந்து காராக்கு இருந்திருக்கும், நருட்டோ வந்து அந்த இடத்துல அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. டோட்டல் ஷினோபி நேஷனே வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஆளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அவனோட ஆர்க் வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு பயங்கரமான கொடூரமான ரூத்லெஸ்ஸான வில்லன்லேருந்து டோட்டல் ஷினோபி நேஷனே வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காசிகாஹேவா. ஏன் காராவை 5th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது காராவோட அந்த கொடூர வில்லன் ஆர்க் வந்து கொஞ்சம் கம்மி. அதாவது அந்த கொடூர வில்லமாக இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸோட இதுக்கு மேலே 4th 3rd 2nd அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் காராவோட. அந்த காரணத்தினாலையும் நான் வந்து காராவை 5th பிளேஸில் போடுறேன். 4th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடா ஃப்ரம் டிராகன் பால். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரூத்லெஸ்ஸான சையனோட பிரின்ஸாக வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அவன் பூமிக்கு வந்து நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்க ட்ராகன் பால்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எர்த்தையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட தான் வந்து வெஜிடா வந்து பூமிக்கே வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் எக்கச்சக்கமான வாரியர்ஸை வந்து போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க சீரீஸில். அது மட்டும் இல்லாமல் கோகு வந்து சர்பாஸ் பண்ணணும், அவனை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர அப்சஸ்டாக இருக்கிற மாதிரியான ஆளாகவும் வெஜிடாவை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு விஷயந்தான் வந்து வெஜிடாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அப்படி வந்து அவன் அப்சஸ்டாக இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா கோகு மேலே வந்து அவனுக்கு ஒரு மரியாதை வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி வந்து அந்த ட்ரைனிங்காக கோகு டிஃபீட் பண்ணுறதுக்காக எர்த்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த் மேலே வந்து அவனுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவன் வந்து புல்மா உஷார் பண்ணி ட்ராங்க்ஸ்லாம் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த பூமியை வந்து பாதுகாக்கணுங்கிற மாதிரி நினச்சிருப்பான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடாவோட ஆன்டி ஹீரோ இல்லைனா
ஸ்லைட்லி ஹீரோவோட ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூத்லெஸ்னஸையும் அந்த ப்ரௌட்னஸையும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் என்ன ஏர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மாஜின் பூ கூட வந்து ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவனையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் 7 ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபெண்டர்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி ஆளாக வந்து வெஜிடா வந்து மாறி இருப்பார். வெஜிடாவை ஏன் 4th பிளேஸில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஓவர் நைட்டில் டக்குன்னு அந்த ஒரு டாக்னோ ஜுட்ஸு போட்ட உடனே மாறிடுவாங்களே அந்த மாதிரி இருந்திருக்காது. இவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த ரிடம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக மல்டிபிள் சீரீஸில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. என்ன தான் அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் அலையாக வந்து மாறி இருந்தாலும் அவன் வந்து அவனோட அந்த ப்ரைடு அந்த ரூத்லெஸ்னஸை வந்து ஃபுல்லாக எங்கேயுமே வந்து போன மாதிரி காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு டிப்பிக்கல் ஹீரோ கிடையாது, ஒரு ஆன்டி ஹீரோங்கிறத வந்து தெளிவாக வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காராவோட மேலே இருக்கான். தேர்டாக இருக்கிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிட்டோ உச்சிஹா ஃப்ரம் நருட்டோ. இவனோட வில்லன் ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரின்னோட டெத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மொத்த பிலீவ்ஸுமே வந்து நொறுக்கி போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பொண்ணுக்காக போர் தொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ வந்து ரின்னுக்காக வந்து அந்த வாரையே வந்து நடத்தியிருப்பான். மொத்த ஷினோபி வேர்ல்டுலேயுமே வந்து அந்த வாரை வந்து அவன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அக்கட்சுக்கையுமே வந்து ஷேடோஸ்லேருந்து இவன் தான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க ஃப்யூச்சரில். இன்ஃபினிட் ஷுகேமியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மனுஷங்களோ ஷினோபியோ யாரையுமே வந்து விடாமல் எல்லாருமே வந்து அதில் ட்ராப் பண்ணதுக்கு வந்து பார்த்துருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் எப்படி வந்து வாழணும்னு ஆசைப்பட்டானோ அந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து நருட்டோ வந்து அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த சேஞ்சுங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண குற்றங்களுக்கும் பண்ண பாவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியும் வந்து அவனுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்ராவோட ஐடியாலஜியும் வந்து ஃபைனலாக ஒபிட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட சேஞ்சே வந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் அவனோட ரிடம்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்லேயே வந்து டீம் 7க்கு வந்து மாட்ராவுக்கு அகென்ஸ்டாக காகுயாக்கு அகென்ஸ்டாக வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ வந்து எக்கச்சக்க டைம் அந்த ஃபைட்லேயே வந்து காப்பாற்றுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. கக்காஷி அண்ட் நருட்டோ 2 பேரையுமே வந்து காப்பாற்றுறதுக்காக அவனை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சாகிற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன தான் வந்து அப்போயாச்சும் என்னை தனியாக விட்றா, நான் ரின்னு கூட போய் செத்தாச்சும் ஒன்றா இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு இது இருந்திருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பான். ஒரு ரிடம்ஷனை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாகவும் துணிஞ்ச ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ. பட் அதுக்கு வந்து மூல காரணமாக இருந்தது என்னமோ ஒரு பொண்ணு தான். ஏன் ஒபிட்டோ வந்து 3rd பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தான் நருட்டோ சீரீஸில் வந்து ஒபிட்டோ எக்கச்சக்கமான க்ரைம்ஸ் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து அந்த கிரேட் நிஞ்சா வாரையே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருந்தாலும் அவன் வந்து அவனோட மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பான். மாட்ராவை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கும் நருட்டோவை சேவ் பண்ணுறதுக்கும் வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரிடம்ஷன் வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் சீரீஸில். ரொம்ப ஃபைனலுக்கு போகும்போது தான் அவனோட ரிடம்ஷனே வந்து வர மாதிரி இருந்திருக்கும். அவனோட ஃபைனல் சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருந்திருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷ்னல் சீன்ஸ் இன் நருட்டோனா அது வந்து ஒபிட்டோட டெத் சீனாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் 3rd பிளேஸில் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஐரனியும் இருக்குது. த மேன் ஹூ ஸ்டார்டட் த வார் கேவ் ஹிஸ் லைஃப் டு எண்ட் இட். அதாவது ஒரு மனுஷன் போரை ஆரம்பித்து அவன் லைஃபையே கொடுத்து அந்த போரை நிறுத்துகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பயங்கர ஒரு ஐரனியாக இருக்கும் இந்த சீரீஸில். 2nd பிளேஸில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாச்சி உச்சிஹா ஃப்ரம் நருட்டோ. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளானையே மேசக்கர் பண்ண ஒரு பயங்கரமான வில்லனாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கட்சுக்கியில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த வந்து மேசக்கரை முடிச்சதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகியமியில் வந்து சாஸ்கேவை போட்டு பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் வந்து பண்ணியிருப்பார். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வில்லனாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க இட்டாச்சியை. இது சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ட்ரூத்துன்னு வேணால் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா கொனஹா வில்லேஜில் வந்து உச்சிஹா கிளான் வந்து ஒரு சிவில் வார் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற ஒரு த்ரெட்டை வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் லீஃபில் இருக்க
ஹெட் எல்லாருமே வந்து இட்டாச்சிக்கிட்ட வந்து ஒரு மிஷினை வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட என்டையர் கிளானையுமே வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறது தான் அந்த மிஷின். ஆனால் அவன் ரொம்ப நேசம் வச்சுருக்க சாசுக்கே, அதாவது அவன் சின்ன தம்பியை மட்டும் விட்டு வச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கியில் வந்து ஒரு ஸ்பையாகவும் சேர்ந்துருப்பான் கொனஹா வில்லேஜை வந்து காப்பாற்றுறதுக்காக. இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து ஒரு பயங்கரமான வில்லன் கிடையாது. ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சைலண்ட்டான ஹீரோ, இல்லைனா ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி வச்சுருந்துக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு ஹீரோ தான், என்ன ஒரு ஷேடோ ஹீரோ இல்லைனா ஒரு ஹிடன் ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவன் வந்து கொனஹா விட்டு போயிருந்தாலும் கொனஹா இல்லைனா ஹிடன் லீஃப் வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மோட்டிவாகவே இருந்திருக்கும். 4th கிரேட் நிஞ்சா வாரில் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்கார்னேட் ஆகி வந்ததுக்கப்புறமும் அவன் வந்து கபுட்டோவோட அந்த ரீஎன்கார்னேஷன் ஜூட்ஸு இல்லைனா எடோடென்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து அவனோட பெரிய கோலாக இருந்திருக்கும். எந்த ஒரு ரெகக்னேஷனுமே ஆசைப்படாமல் எல்லாரையும் காப்பாற்றணும், முக்கியமாக கொனஹா வில்லேஜை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் இட்டாச்சி. ஏன் இட்டாச்சியை வந்து செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வில்லன்ஸ் மாதிரி இட்டாச்சி வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு ட்ரூ ஈவிலாக இருந்ததே கிடையாது. என்ன தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவன் வந்து பயங்கரமான ஈவிலு, பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னு போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் அவன் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாற்றுறதுக்காகவும் அவனோட தம்பியான சாஸ்கேவை காப்பாற்றுறதுக்காகவும் மட்டும்தான் இருந்திருக்கும். ட்ரூத் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அவனை பார்த்து கண்ணோட்டமே, அதாவது அந்த பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அனிமேஸ் கிரேட்டஸ்ட் ஹீரோ இல்லைனா ஆன்டி ஹீரோவாக வந்து இட்டாச்சி மாதிரி இருப்பான். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கோலோ ஃப்ரம் ட்ராகன் பால். பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங் பிக்கோலோவோட ரீஎன்கார்னேஷனாக தான் வந்து பிறக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோகு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடு தான் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. உலகம் மொத்தத்தையும் வந்து அவனோட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோலும் இருந்திருக்கும் அவனுக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவன் மொத்தமாகவே இந்த ரிவெஞ்சுக்காகவும் ஹேட்ரடுக்காகவும் தான் வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராடிட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கோகு வந்து சண்டை போட்டு செத்ததுக்கப்புறம் பிக்கோலோ வந்து கோஹோனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு அவனை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பார். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கோலோவோட அந்த சேஞ்ச் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். ஸ்லோலி வந்து பார்த்திங்கன்னா கோஹன் கூடயும் மற்ற கேரக்டர்ஸ் கூடயும் வந்து ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு அஃபெக்ஷன் வந்து அவன் டெவலப் பண்ணியிருப்பான். அப்படி இருக்க பாண்டுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேஷனையுமே வந்து கற்றுக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு, நம்ம அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் இல்லைனா ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் தருது அப்படிங்கிறதையும் வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆன்டி ஹீரோ இல்லைனா ஹீரோவோட அந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். கோஹனை வந்து நப்பா கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அவனை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். எர்த்தோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்டராகவும் மாறியிருப்பான். அதுக்கப்புறம் கோகு கூடவும் இந்த ஜி ஃபைட்டர்ஸ் கூடயும் வந்து சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க இந்த ஹீரோ ஃபேஸில் பிக்கோலோவை. அது மட்டும் இல்லாமல் கோஹனோட மென்டாராகவும் ஒன் ஆஃப் த வைசஸ்ட் வாரியராகவும் காமிச்சிருப்பாங்க ட்ராகன் பால் சீரீஸில். ஏன் வந்து பிக்கோலோட ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கோலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான வில்லன் டு ஹீரோ ஜேர்னி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலேயே வந்து இருந்திருக்கும். இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா கோகுவோட ஒரு ஸ்வாம் அண்ட் அதாவது ஒரு ஆர்ச் எனிமி மாதிரி இருந்திருப்பான் பிக்கோலோ. பியூர் ரிவெஞ்ச்னால் வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கிராஜுவலாக வந்து எர்த்தோட ஒரு பயங்கரமான டிஃபெண்டராகவும் கோஹனோட ஒரு மென்டராகவும் மாறி இருப்பான். மற்றவங்க மாதிரி உடனே சேஞ்ச் ஆகாமல் பல வருஷங்களாக வந்து நல்லதுக்காக சண்டை போட்டு இந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவன் பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸில், அதாவது அவன் பண்ண நல்லதுகள்லேருந்து அவன் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நேச்சுரலாக ஒரு லைவ்லியாக இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் பிக்கோலோ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறாரு என்னோடய லிஸ்ட்டில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியே வந்து உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை வந்து என் கூட எவ்வளோ ஒத்து போகுதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வில்லன் டு ஹீரோ இல்லைனா ஆன்டி ஹீரோ கேரக்டர்ஸ் யார் வந்து ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அவ்வளோதான், டாடா, பாய். Until we meet again.